உணவு அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் அந்த உணவை நம்ம எங்கே வச்சு சாப்பிட்றோம் அப்படின்றது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் உள்ள வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி தான். ஆல்ரெடி இந்த வீடியோவோட பார்ட் 1 நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கேஃப் ரெஸ்டாரண்ட், வியட்நாம். வியட்நாம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே அற்புதமானது. இந்த ஃபிஷ் கேப் ரெஸ்டாரண்ட்டில் காஃபி மட்டும்தான் கிடைக்கும், சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. பார்க்குறதுக்கே ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் ஃபுல்லாகவே தண்ணியை ஃபில் பண்ணி அதில் ஃபிஷ்ஷஸை போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்லாங்க, ஏன்னா கலர் ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன மீன்களை போட்டிருக்காங்க. 2வது ஃப்ளோரில் ஜாப்பனீஸ் கிராபையும் போட்டிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஷூ, சாக்ஸ் எல்லாத்தையுமே கழட்டிக்கிட்டு நம்மளோட காலை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கிட்டு தான் உள்ளேயே போக முடியும். இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை ட்ரிபிள் லேயர் ஃபில்டர் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த தண்ணியும் மீனும் பார்க்கவே ரொம்ப கிளியராக ரொம்பவும் டீசெண்டாக இருக்குது. நம்ம காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன கலர் மீன்கள் எல்லாமே உங்களோட காலில் படும்போது ரொம்பவும் கூச்சமாக அந்த இடமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2வது நம்ம பார்க்க போகிறது ரோபோட் ரெஸ்டாரண்ட்ஸ், சைனா. சைனாவில் இருக்கக்கூடிய இந்த ரோபோட் ரெஸ்டாரண்ட் ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஹியூமன் யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. இங்கே சர்வ் பண்ணுறது எல்லாமே ரோபோட்ஸ் மட்டும்தான். இங்கே மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட ரோபோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோபோட்டுமே 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் மதிப்புள்ளது. நம்ம நம்மளோட சீட்டில் உட்கார்ந்த உடனேயே ஒரு ரோபோட் நம்ம பக்கத்தில் வந்துடும். அந்த ரோபோட்டோட ஹெட்டில் அதாவது அதோட டிஸ்பிளேல மெனு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். உடனே அது நமக்கு கொண்டு வந்து தந்துடும். சைனாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப விரும்புகிறாங்க. ரொம்பவும் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3வதாக நம்ம பார்க்க போகிறது ஒயின் லாகோன், ஜப்பான். ஜப்பானில் இருக்கக்கூடிய ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒயின் லாகோன் எங்கே பார்த்தாலுமே ஒயினாக தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அது கண்டிப்பாக ஒயினாக தான் இங்கே இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே ஒயினை கொட்டி தீர்த்துருக்காங்க. இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேயே ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயின் கொட்டி கிடக்கக்கூடிய அந்த தொட்டியில் இறங்கணும். இது எதுக்காக அப்படின்னா அந்த சூடான இதமான ஒயினில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே சில வகையான உணவுகள் இருக்குது, அதையும் நம்மளால் உள்ளே இருந்தே சாப்பிட முடியும். இந்த ரெஸ்டாரண்ட் ஜப்பானில் அதிக வரவேற்பை வாங்கியிருக்கு அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்படி ஒரு கான்செப்டில் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட மன அழுத்தம் எல்லாமே குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். 4வது நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் டாய்லெட், தைவான். தைவான் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ரொம்பவும் வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டாக டாய்லெட் ஷேப்பில் ரெஸ்டாரண்ட்ஸை கொண்டு வந்தவங்க இவங்க தான். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சேர்ஸாக இருக்கட்டும், டேபிள், கப், பிளேட், பாட்டில் இது எல்லாமே டாய்லெட் ஷேப்பில் தான் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இங்கே ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுறவங்க கூட ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க சர்வ் பண்ணுற ஃபுட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது கூட டாய்லெட் ஷேப்பில் தான் எல்லாருமே வடிவமைச்சிருக்காங்க. இதை எப்படிடா அங்கே உட்கார்றது கூட ஓகேங்க, உட்கார்ந்து எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்டாக இருக்கும். இருந்தாலுமே மக்கள் எல்லாருமே விரும்பி போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கான்செப்டில் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் இன்னைக்கு வர இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 5வது ஜெயில் ரெஸ்டாரண்ட், பெங்களூர். பெங்களூரில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதனால் அதிகமான மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜெயில் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஒரு ஒரிஜினல் ஜெயில் மாதிரியே இருக்குதுங்க. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், ஒரு கைதி ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிறான் அப்படின்னா என்ன ஃபீல் ஆகும், அதே தானங்க நமக்கும் கண்டிப்பாக இங்கே ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே ஒரு ஜெயில் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் தனியாக இருக்கிற ஒரு செல்லை உட்கார வச்சு தான் நமக்கு சாப்பாடே சர்வ் பண்ணுவாங்க. அதாவது ஜெயிலுக்குள்ளே இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இங்கே கிடைக்கும். நம்மளை கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்காக அடிக்கலாம் செய்ய மாட்டாங்க, எல்லாமே நீட்டாக தெளிவாக பண்ணுவாங்க. 6வது நம்ம பார்க்க போகிறது காரா போனிட்டா ரெஸ்டாரண்ட், யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஹால் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவும் ஆடம்பரமான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. அந்த அளவுக்கு தான் இவங்க வடிவமைச்சிருக்காங்க.
பீச் பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது பீச் வியூ வந்து நமக்கு செம்மையாக கிடைக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஃபுட் எல்லாமே மெக்சிகன் ஃபுட் டைப்பில் தான் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரே டைமில் 1100 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சீட்லாம் ரொம்பவும் அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. காரா போனிட்டா அப்படின்ற நேம் வந்து 2003 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து 2011 பிளாசா போனிட்டா அப்படின்னு பெயரையும் மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்த்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களை ஆச்சரியப்படுத்தின ரெஸ்டாரண்ட் எது, ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுன ரெஸ்டாரண்ட் எது அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோத உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.